நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, பிரஸ் ஃப்ரீடம்க்கும் ஒரு நாட்டில் இருக்கிற பிரஸ் ஃப்ரீடம்க்கும் அந்த நாட்டுடைய எக்கனாமிக் ஸ்ட்ரென்த்துக்கும் பொருளாதாரத்தினுடைய பலத்துக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ 10+ பிரஸ் கான்ஃபரன்சஸ் பெர் இயர், அதாவது ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்து 10க்கும் மேல இருக்கிற கண்ட்ரிஸ் லிஸ்ட் எடுத்திருக்கோம். அதே மாதிரி அந்த கண்ட்ரிஸ் வந்து டாப் 50 ஜிடிபியா இருக்கிற கண்ட்ரிஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ அந்த கண்ட்ரிஸ்ல ரெண்டு விஷயம் இருக்கணும். அந்த டாப் ஒரு குரூப் இருக்கு பார்த்தீங்களா, யூஎஸ்ஏ, ஜெர்மனின்னு பார்க்குறீங்களா ஸ்க்ரீன்ல, அதெல்லாம் வந்து அந்த கண்ட்ரிஸ்லாம் ரெண்டு விஷயம் இருக்கு. வந்து அவங்க டாப் 50 ஜிடிபி பர் கேபிட்டால இருக்காங்க. ஜிடிபி பர் கேபிட்டா, அதாவது சராசரி தனிமனித வருமானம் உலகத்திலேயே டாப் 50 கண்ட்ரிஸ்குள்ள இருக்கு. அப்புறம் ஒரு வருஷத்துக்கு 10க்கு மேல ஃப்ரீ அண்ட் ஓப்பன் பிரஸ் கான்ஃபரன்சஸ் இருக்கு. அந்த கண்ட்ரிஸ் தான் டாப்ல பார்க்குறோம். யூஎஸ்ஏ, யூகே, ஜெர்மனி, ஜப்பான், கனடா, ஸ்பெயின், சவுத் கொரியா, பின்லாந்து, லக்சம்பர்க், டென்மார்க், இட்டலி, ஆஸ்திரேலியா, நெதர்லாந்து, நார்வே, ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ், பெல்ஜியம், ஆஸ்திரியா, அயர்லாந்து, இதெல்லாம் அந்த லிஸ்ட்ல இருக்கு. அடுத்தது கீழே வந்து ஜிடிபி பெர் கேபிட்டல் ரேங்கிங் வந்து தனிமனித வருமானம் ரேங்கிங் உலகத்துல இருக்க 190 நாடுகளை ரேங்கிங் போட்டதுல வந்து 100க்கு மேல இருக்கிற கண்ட்ரிஸ் பார்க்குறோம். பிரஸ் கான்ஃபரன்சஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 அல்லது 5 விட கம்மி. அதில் வந்து நம்ம இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0, அதாவது முட்டை. சரிங்களா? அப்போ இதனுடைய ஜிடிபி பெர் கேபிட்டா ரேங்கிங் நம்ம பார்க்குறோம். இந்தியா வந்து 142, பாகிஸ்தான் 178, பங்களாதேஷ் 163, ஸ்ரீலங்கா 120 அண்ட் ஆப்கானிஸ்தான் 190. ஸோ அப்சர்வேஷன் கீழே என்ன பார்க்குறோம்? ஹையர் பிரஸ் ஃப்ரீடம் correlates with stronger economies. Transparency matters. So this is where we lack. இப்போ வந்து இந்தியாவுடைய டாப் மோஸ்ட் இஷ்யூஸ், டாப் மோஸ்ட் பாட்டில்நெக் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அப்புறம் காஸ்டிசம் தெளிவா தெரியுது. அப்புறம் ரிலிஜியஸ் ஸ்டேட், அதாவது மேனுஃபேக்சர்ட் ரிலிஜியஸ் ஸ்டேட் தான். பக்கத்துல வந்து அன்றாட வாழ்க்கைக்கே போராடிட்டு இருக்கிறவன், இஎம்ஐ கட்டணும்னு போராடிட்டு இருக்கிறான், அவனுக்கு சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவன் குடும்பத்துக்கு வந்து சோறு போடணும்னா அவன் உழைச்சாதான் சோறு. ஆனா இவங்களுக்குள்ள சண்டை மூட்டி விட்டே ஆகணுங்கிற கட்டாயம் யாருக்கு இருக்கு? அரசியல்வாதிகளுக்கு தான் இருக்கு. அப்பதான் ஆட்சியை பிடிக்க முடியும். இப்படி ஒரு பொழப்பு தேவையா? இது ஒரு மானங்கெட்ட பொழப்பு தானே. சொந்த நாட்டு மக்களுக்குள்ளேயே வேற வேற ஜாதிக்கும் வேற வேற மதத்துக்கும் சண்டை மூட்டி விட்டு, அதுல வந்து அந்த சண்டையை மூட்டி விடுறதுனால ஓட்டு வாங்கி அதுல ஜெயிச்சு அதுல ஆட்சியை பிடிக்கிறது யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்ல விரும்பல. இந்த பொழப்பு ஒரு மானங்கெட்ட பொழப்பு தானுங்க. ஏன்னா நான் சொல்றது சரிதானுங்க. நண்பர்களே, உங்களுக்கு சரின்னு தோணுச்சுன்னா நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. உங்க கடமையை செஞ்சுட்டீங்கன்னு அர்த்தம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பார்த்ததற்கு மிக நன்றி மக்களே.